ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பொங்கலுக்கு என்னோடய ஃப்ரெண்டோட ஊரான பொள்ளாச்சி கிட்டே இருக்கிற காளியாபுரத்தில் தாங்க நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ பொங்கல் அன்றைக்கி மார்னிங் ஹாப்பியாக எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட நாங்கள் பொங்கல் அன்றைக்கி கிளம்பிட்டோம். ஏன்னா யூஸ்வலாக அங்கே பார்த்திங்கன்னா பொங்கலை விட மாட்டு பொங்கல் தான் வந்து அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி அங்கே போயிட்டோம். ஸோ பொங்கல் அன்றைக்கி பெருசாக எதுவும் இல்லைங்க. அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கேதரிங் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து எல்லாம் ஃபேமிலியோட மீட் பண்ணுறோம். ஸோ ஒருத்தர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். மாட்டு பொங்கல் அன்றைக்கி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு பிரசாதம் வாங்குறதுக்காக நாங்கள் எங்கே போயிருந்தோனோ அங்கே பக்கத்தில் இருக்கிற மாட்டு கவுண்டனுன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. அந்த கோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மாடு வளர்த்துறவங்க எல்லாருமே வந்து மாடோட உருவாரம் வாங்கி வைப்பாங்க. அங்கே நிறைய விற்றுட்டு இருந்தாங்க அங்கே மாடோட உருவாரம். என்ன ஒரு சாஸ்திரம்னா, மாடுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை சில பேர் மாடு இல்லை, இந்த வருஷமாக நாங்கள் மாடு வாங்கணும், மாடு வளர்த்தணும், இல்லை நாங்கள் வளர்த்திட்டு இருக்கிற மாடு நல்லா இருக்கணும், இல்லை உடம்பு சரியாமல் போயிடுச்சு, உடம்பு சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த மாடோட உருவம் வாங்கி இந்த கோவிலில் கொண்டு போய் சமர்ப்பித்தாங்க அப்படின்னா அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அதனால் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே மேக்ஸிமம் அந்த ஊர் சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே மாடு வளர்த்துறவங்க மெயினாக இங்கே வந்து மாடு உருவாரம் வச்சு வணங்கிட்டு போகிறாங்க. இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடமா இருந்துச்சு. அந்த உருவாரம் வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உள்ள கோவில் பூசாட்டை கொடுத்து அவங்க அங்கே போய் ஒரு கருப்பு போட்டு வச்சு அதை வந்துட்டு கண்ணு திறக்கிற மாதிரி அவங்க ஒரு சாஸ்திரம் பண்ணுறாங்க. வச்சு பூஜை பண்ணிவிட்டு அங்கே பின்னாடி கோவில்கிட்ட ஒரு மரத்தடியில் வச்சுட்டு வந்துடுறாங்க. இது வந்து வருஷம் அவங்க மாடு வளர்த்துறவங்களாம் செய்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாடு ரேக்லா ரேஸ் அதுவுமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து ரேக்லா ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மரத்தடியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வேண்டுதல் முடிச்சுட்டு அவங்களோட மாடு அந்த வாங்கிட்டு வந்து அந்த உருவாரத்தை அங்கே வச்சிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் தோட்டத்துக்கு போயிட்டோங்க. இதுதான் என் ஃப்ரெண்டோட தோட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் இப்படி தாங்க அங்கே பொங்கல் வைப்பாங்க. தோட்டத்துக்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன குழி பறித்து அந்த குழியில் வந்து சாணியெல்லாம் கரைச்சிட்டு அதுக்குள்ளே காசு அதில் வச்சு சுற்றி வந்து சாமி ஃபோட்டோ வச்சு படையெல்லாம் போட்டு சம்பிரதாயம் எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 3 பொங்கல் வச்சுருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு வருஷம் 5 பொங்கல் 11 பொங்கல் அந்த மாதிரியெல்லாம் கூட வைப்பாங்களாமா. இந்த தடவை அவங்க வந்து வெறும் 3 பொங்கல் தான் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு பொங்கலுங்கிற கணக்கில் 3 பொங்கல் வச்சுருந்தாங்க. ஸோ இதோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க தான் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க பொங்கல் வைக்கிற மெயின் டைமில் நாங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன மலை இருக்குது. அங்கே மலை மேலே ஒரு கோவில் இருக்குது. அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம். இதை சின்ன வாய்க்கால் ஆக்சுவலாக தண்ணி போயிட்டு இருக்க போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக காலேஜ் டேஸில் நாங்கள் வந்துட்டு இங்கே வருவோம். இங்கே அப்போ தண்ணி நிறைய விட்டுருப்பாங்க. எல்லாம் தண்ணியில் விளையாண்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் மார்னிங்கே இங்கே வந்துடுவோம் தோட்டத்துக்கு. ஸோ ஃபுல் டே என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் நாங்கள் கிளம்பி போவோம். இப்போ இந்த வாய்க்காலில் தண்ணி இல்லாதனால வறண்டு இருக்குது. தண்ணி இருந்தால் இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாருமே அந்த மலைக்கு ஓடிட்டுருக்கோம். என் குட்டி பொண்ணு பாருங்கள், அவன் நடந்தே தான் வருவேன்னு சொல்லிட்டு அவளும் ஓடிட்டுருக்கா. இதனால் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அங்கே சுற்றியும் வந்து பச்சை பசேல் எல்லாம் ஒரு மாமரம் இருந்துச்சு, தென்னை மரம் இருந்துச்சு. ஒரு ப்ளசண்ட் எந்த பொல்யூஷனும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக அந்த இடத்துல ட்ராவல் பண்ணப்போ ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாகவும் இருந்துச்சு. இதோ அங்கே தெரியுது பாருங்கள், இந்த மலையில் தாங்க நாங்கள் ஏற போகிறோம். தெரியுது பாருங்கள், இந்த மலைக்கு தான் இப்போ மேலே போய் நாங்கள் ஏறி சாமி கும்பிட போகிறோம். எங்கே நில்லுங்க 2 பேரும், இங்கே பாருங்க. ஹாய், இந்த ஸ்பாட்டு காளியாபுரம் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் சினிமாவில் நிறைய படத்தில் வந்திருக்குங்க இந்த இடம். அதே மாதிரி இப்போ நம்ம போகக்கூடிய அந்த மலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாடகங்க மர்மதேசம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மலையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நாடகம் எடுத்திருக்காங்க. அது போக நிறைய பல படங்களை பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியோட ஷூட் வந்து இந்த மலையில் இந்த கிராமத்தில் எடுத்திருக்காங்க. இது தாங்க அந்த மலை மேலே இருக்கிற சாமி. இந்த சாமிக்கு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க மலையில் உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு திருப்பி நாங்கள் பொங்கல் வைக்கிற இடத்துக்கே நாங்கள் போயிட்டோம்.
கொஞ்சம் புள்ளார் மட்டும் நடிச்சிட்டு காதால வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு காவல் தெய்வத்துக்கு பூஜை பண்ண வந்திருக்காங்க. இங்கேயும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோங்க. இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு குழி பறித்து அங்கே வந்து சாணியெல்லாம் கரைச்சி வச்சு பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 பக்கமும் சுற்றி வாழை மரம் வச்சு 4 பக்கமும் 3 பக்கமும் படையல் போட்டு சாமி படம் வச்சு இங்கே பூஜை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாவிளக்கை வந்துட்டு சின்ன குழந்தைங்க தலையில் வச்சு அந்த இடத்த வந்து சுற்றி வருவாங்க. சுற்றி வந்து சாமி கும்பிடு, இது வந்து ஒரு ஐதீகம். ஸோ யாரெல்லாம் சின்ன குழந்தைங்க எல்லாத்தோட தலையிலையும் வச்சு சுற்றி வர சொல்லுவாங்க. மாடு இருந்துச்சு அப்படின்னா மாடை வந்துட்டு அதை சுற்றி வர சொல்லி அந்த குழிக்குள்ளே இறங்கி ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும் போது வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இவங்ககிட்ட இப்போ மாடு இல்லாத காரணத்தினால அவங்க குழந்தைங்களை மட்டும் வச்சு சுற்றி வந்தாங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இதை பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்தவங்க எல்லாத்துக்குமே அங்கேயே வந்து சாப்பாடு, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், பொரியல், கூட்டு எல்லாமே வச்சு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு எல்லாருமே சந்தோஷமாக கிளம்பி போனாங்க. இதுதாங்க இவங்க ஊரில் செலிப்ரேட் பண்ணுற மாட்டுப் பொங்கல். இன்னொரு நாள் என்னோட நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம கதையில் எப்பயும் சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தை நினைப்போம். நல்ல விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்.